வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போற விஷயம் நம்ம ஃபியூச்சரை முழுக்க புரட்டி போற ஒரு டெக்னாலஜி. நீங்க இந்த வீடியோ அவசியம் முடிவு வரை பாருங்க. ஏன்னா நம்ம நாளையில ஓட போற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் இதுதான் அடித்தளமா இருக்க போகுது. ஒவ்வொருத்தருக்குமே காமன் பிரச்சனை பேட்டரி. எத்தனை முறை ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கினாலும் பேட்டரி லைஃப் அதிகம் கிடைக்காது. பவர் பேங்க் எடுத்தா அது கூட சார்ஜ் ஆகணும். லேப்டாப் பேட்டரி ட்ரெயின் ஆனா வேலை பாதி முடிவதில்லை. இவி ஸ்கூட்டர் ரேஞ்ச் குறைவு என்றால் நீங்க பாதியில ஸ்ட்ராண்டட். கார் பயன்படுத்துறவர்களுக்கு ஒரு அளவு ஆங்ஸைட்டி. இப்படி பேட்டரி என்ற ஒரு சொல்லே நம்ம நாளை முடிவு பண்ணிடுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், சிலிக்கன் லித்தியம் ஹைபிரிட் பேட்டரி என்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் உலகம் முழுக்க மாற்றத்தை உருவாக்குது. இந்த பேட்டரியால் நம்ம போன் 3 நாள் சார்ஜ் இல்லாம வேலை செய்யும். லேப்டாப் ஒரு ஒர்க்கிங் டேயை மட்டும் இல்ல, டபுள் ஷிஃப்டை கூட கவர் செய்யும். ட்ரோன் இரட்டை நேரம் பறக்கும். இவி கார் ஒரு சார்ஜுக்கு 1000 கிலோமீட்டர் ஓடும். சோலார் எனர்ஜி இரவு நேரத்துக்கும் கண்டினியூஸா பவர் சப்ளை செய்யும். முடிவில்லாத ஒரு சக்தி ரெவல்யூஷன். லித்தியம் அயன் பேட்டரியில பெரிய குறைவு என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. லித்தியம் அயன் பேட்டரிக்கான ஆனோட் மெட்டீரியல் கிராஃபைட். கிராஃபைட் நல்ல கண்டக்டிவ் மெட்டீரியல், ஆனா அது லித்தியமை ஸ்டோர் பண்ற திறன் ரொம்பவே குறைவு. அதனால கெப்பாசிட்டி அதிகப்படுத்த முடியலே. இதுதான் போன் 1 நாள் தான் போகும். இதுதான் கார் 200 கிலோமீட்டர் தான் போகும். இதுதான் லேப்டாப் 4 to 5 hours தான் இருக்கும். இந்த லிமிட்டேஷனை தாண்ட சிலிக்கன் வந்துச்சு. சிலிக்கனுக்கு லித்தியம் அயன்ஸை 10 மடங்கு அதிகமா ஸ்டோர் பண்ண திறன் இருக்கு. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பேட்டரி கெப்பாசிட்டியை 3 மடங்கு அதிகப்படுத்துது. கிராஃபைட் ஸ்டோர் செய்ய முடியாத எனர்ஜியை சிலிக்கன் ஸ்டோர் செய்ய முடியும். ஆனா சிலிக்கனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. லித்தியம் சார்ஜ் ஆனது உடனே சிலிக்கன் எக்ஸ்பேண்ட் ஆகிறது. அதுவே பேட்டரி உடையறதுக்கு காரணம். இது பேட்டரி காலை பண்ணது ரொம்ப குறைக்குது. அதனால சிலிக்கன் பேட்டரி பிராக்டிக்கலாக முடியலன்னு உலகமே நம்பிக்கை தவறி இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு கண்டது நானோ டெக்னாலஜி. சிலிக்கனை நானோ சைஸா கன்வெர்ட் பண்ணினாங்க. நானோ ஸ்கேல்ல எக்ஸ்பான்ஷன் மேனேஜபிள். அதோட சிலிக்கனை கார்பனுடன் மிக்ஸ் பண்ணினாங்க. இது காம்போசிட் மெட்டீரியல். கண்டக்டிவிட்டி அதிகம், ஃபிளெக்சிபிலிட்டி அதிகம், ஸ்டெபிலிட்டி அதிகம், பேட்டரி ஹீட் குறைவு, சைக்கிள் லைஃப் அதிகம். இதை தாண்டி சயின்டிஸ்ட் சிலிக்கன் மேற்பரப்பில் கோட்டிங் போடினாங்க. இதால சிலிக்கன் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ஸ்ட்ரக்சர் சேஃப், பேட்டரி லைஃப் டபுள், கெப்பாசிட்டி ட்ரிபிள். இதெல்லாம் தியரி இல்ல, ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற ப்ரோக்ரஸ். சிலிக்கன் லித்தியம் ஹைபிரிட் பேட்டரி இப்போதுதான் கமர்ஷியலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்லா சிலிக்கன் ஆனோட் யூசேஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஆப்பிள் சில ஐபோன் புரோட்டோடைப்ஸ்ல சிலிக்கன் பேட்டரி டெஸ்ட் பண்ணுது. சாம்சங் ரீசர்ச் டீம் இதை டெவலப் பண்ணுது. சில நானோ டெக்னாலஜிஸ் சிலிக்கன் ஆனோட் சப்ளை செய்ய ரெடி. ஆம்பியஸ் பேட்டரி டென்சிட்டி வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. சிஏடிஎல் பிஐடி சைனால மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு கியர் அப் ஆகுது. சிலிக்கன் பேட்டரி இந்தியாவுக்கும் முக்கியம். ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே ரிசர்ச்சர்ஸ் சிலிக்கன் காம்போசிட் பேட்டரி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நம்ம ஃபியூச்சர் இவி ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பேட்டரி வந்துவிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் என்பது பற்றி நீங்க சிந்திச்சாதான் தெரியும். முதல்ல போன். இப்ப ஸ்மார்ட் போனில் 1 நாள் தான். மார்னிங் சார்ஜ் பண்ணினீங்கன்னா இரவுக்குள் 20% ஆகணும். டேட்டா யூஸ் பண்ணினா அதுவும் போய் பேட்டரி தாளும். சிலிக்கன் ஹைபிரிட் பேட்டரி வந்தா போன் 3 நாள் மினிமம் சார்ஜ் இல்லாம யூஸ் பண்ணலாம். போட்டோஸ், வீடியோஸ், கேமிங், யூடியூப், எடிட்டிங் எதையும் டென்ஷன் இல்லாம செய்யலாம். லேப்டாப் கூட இதனால் டபுள் பேட்டரி லைஃப். ஆபீஸ் வேலை செய்யறவங்களுக்கும் லேப்டாப் பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு லேப்டாப் 100 வருஷம் வச்சாலும் 5 to 6 மணி நேரம் தான். 3 மடங்கு என்றால் 15 hours to 18 hours கண்டினியூஸ். இது நெக்ஸ்ட் லெவல். மேலும் ஃபோன் மற்றும் லேப்டாப் மட்டும் இல்ல, வேரபிள்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், விஆர் ஹெட்செட், ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் பேட்டரி எடையால் தான் பாதிக்குது. சிலிக்கன் ஹைபிரிட் பேட்டரி வந்தா இதுல வெயிட் பாதி ஆகும். ஹீட் குறையும், யூசேஜ் டைம் அதிகரிக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இவி ஸ்கூட்டர் ஒரு சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் மேக்ஸிமம் தான். சிலிக்கன் பேட்டரி வந்தால் இது 400 to 500 கிலோமீட்டர் ஆகும். கார் ஒரு சார்ஜுக்கு 1000 கிலோமீட்டர். இதனால் இவி யூசருக்கு டென்ஷன் இல்ல. லாங் டிராவல் ஈஸி. சார்ஜிங் ஸ்டேஷன் டிபெண்ட் செய்வதில்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வேற லெவல். இப்ப நம்ம லித்தியம் அயன் பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆக 45 மினிட்ஸ். சிலிக்கன் ஹைபிரிட் பேட்டரி ஃபுல் சார்ஜ் 10 மினிட்ஸ். இதோட மீனிங் என்னன்னா, இவி கார் 10 மினிட்ஸ்ல ஃபுல், ஃபோன் 5 to 7 மினிட்ஸ்ல ஃபுல், லேப்டாப் 10 to 15 மினிட்ஸ்ல ஃபுல். சோலார் பவர் ஸ்டோரேஜ்க்கும் இது பெஸ்ட். சோலார் எனர்ஜி டே டைம் கேப்சர் செய்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணும், நைட் டைம் டிஸ்சார்ஜ் பண்ணும். சிலிக்கன் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாதால் நைட் டைம் முழுக்க வீட்டுக்கு பவர் கிடைக்கும். இனி இன்வெர்ட்டர்ல, யூபிஎஸ்ல, ஹோம் பேட்டரியில இதே ஹைபிரிட் பேட்டரி பயன்படுத்துவாங்க. இந்த டெக்னாலஜியின் இம்பாக்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜியிலும் பெரியது. ராக்கெட்ஸ், சேட்டலைட்ஸ், ரோவர்ஸ் எல்லாம் பேட்டரி வெயிட் மற்றும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு அதிகம் ரீலே பண்ணுது. சிலிக்கன் பேட்டரி வெயிட் குறைவு, கெப்பாசிட்டி அதிகம். இதால சேட்டலைட்ஸ் அதிக லோட் எடுத்து செல்லலாம். ஸ்பேஸ் மிஷன்ஸ் லைஃப் டைம் அதிகரிக்கும். இது மட்டும் இல்ல,
ட்ரோன்ஸ்ல வெயிட் குறையும், ஃப்ளைட் டைம் இரட்டிப்பு. மிலிட்டரி சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் கண்டினியூஸா பறக்க முடியும். டெலிவரி ட்ரோன்ஸ் 30 கிலோமீட்டர் இருந்து 70 to 80 கிலோமீட்டர் வரை மோசமில்லாமல் செல்ல முடியும். எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் பைக் எல்லாம் இதை அடாப்ட் பண்ணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டெலிவரி எக்ஸிகியூட்டிவ்ஸ், காமன் யூசர்ஸ் எல்லாரும் பெனிஃபிட். இதோட சேஃப்டி கூட அதிகம். சிலிக்கன் காம்போசிட் பேட்டரிக்கு தெர்மல் ரனவே குறைவு, ஹீட் ஜெனரேஷன் குறைவு, பேட்டரி எக்ஸ்ப்ளோர் ஆகிற சான்ஸ் ரொம்ப குறையும். காஸ்ட் பற்றி பேசணும்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனா மாஸ் ப்ரொடக்ஷன் வந்ததும் பிரைஸ் நார்மல் ஆகிவிடும். இப்போ போலவே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் காஸ்ட் அதிகமா இருந்தது, இப்போ எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிலிக்கன் ஹைபிரிட் பேட்டரியும் எல்லாரையும் ரீச் ஆகும். இந்த பேட்டரி நமக்கு எப்போது வரும் என்ற கேள்விக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் 2027 ஹை எண்ட் ஸ்மார்ட் போன்ஸ், 2020 to 2008 ஸ்கூட்டர்ஸ், ட்ரோன்ஸ், 2020 to 2030 கார்ஸ், சோலார் சிஸ்டம்ஸ். நம்ம கண்ட்ரியில பவர் கட்ஸ், பவர் ஷார்டேஜ், எலக்ட்ரிசிட்டி பில் போன்ற பிரச்சனைகள் இருக்கதால எனர்ஜி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கன் ஹைபிரிட் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்தா நம்ம வீடுகளுக்கு நீண்ட நேர பேக்கப் கிடைக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் யூசேஜ் குறையும், பொல்யூஷன் குறையும், இவி அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் முக்கியமான விஷயம், பேட்டரி வெயிட் குறைவு. இன் ஃபியூச்சர் ஃபோன்ஸ் லைட்டர், லேப்டாப்ஸ் லைட்டர், கார்ஸ் லைட்டர், எவ்ரிதிங் எஃபிஷியன்ட். இதெல்லாம் சேர்ந்திருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க பேட்டரியால கண்ட்ரோல் ஆகிற டென்ஷன் போயிடும். ஃபோன் சார்ஜ் பண்றதே ஒரு ரேர் ஆக்டிவிட்டி ஆகும். கார் சார்ஜ் பண்றது ஒரு வீக் ஒன்ஸ், லேப்டாப் சார்ஜ் ஆல்டர்னேட் டே, ஸ்மார்ட் வாட்ச் 10 days. இது பேட்டரி அப்டேட் மட்டும் இல்ல, இது வாழ்க்கை மாற்றம், மின்னோட்டத்தின் புதிய யுகம், சக்தியின் புதிய காலம், எல்லாம் இணைந்த ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். இதுதான் வரும் சிலிக்கன் லித்தியம் ஹைபிரிட் பேட்டரி யுகம். இதுதான் நம்ம ஃபியூச்சர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு புதுவிதமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.